சென்னை முழுவதும் பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதால் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்திருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. போகி பண்டிகையையொட்டி வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை பொதுமக்கள் தீயிட்டு எரித்து வருவதால் காற்று மாசடைந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. ஒரு பக்கம் பனிமூட்டம், மற்றொரு புறம் காற்று மாசு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் காற்று மாசு மிகவும் மோசமடைந்துள்ளதால் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்திருக்கிறது. மணலி மற்றும் பெருங்குடியில் காற்றின் தரக்குறியீடு 277 உள்ளதால் காற்று மாசு மிகவும் மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காற்றின் தரக்குறியீடு ஆலந்தூரில் 125 கொடுங்கையூரில் 154 அரும்பாக்கத்தில் 200 ராயபுரத்தில் 199 உள்ளதால் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. சென்னை திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, எண்ணூர், மணலி, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போகி பண்டிகை கொண்டாட்டம் காரணமாக பழைய பொருட்கள் எரிக்கப்பட்டதால் காற்று மாசுபட்டு காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்திருக்கின்றனர். போகி பண்டிகையையொட்டி பழைய பொருட்கள் எரிக்கப்பட்டதால் சென்னையின் மணலி முழுவதும் புகை சூழ்ந்து காணப்படுவதால் பகல் நேரத்திலும் நெடுஞ்சாலைகளில் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே சென்றன. போகி பண்டிகையையொட்டி அதிகாலை முதலே வீட்டில் உள்ள பழைய பொருட்களை மக்கள் தீயிட்டு எரித்ததால் சென்னை OMR சாலை முழுவதும் புகையால் சூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கும் நிலை ஏற்பட்டது.